ஒரு நாள் வந்து மரணம் வரும்போது ஆமென். ஒரு நாளைக்கு மரணம் வரும்போது எல்லாம் வாயில சத்தமா சொல்லிட்டாரு, சோத்திரம் போடு சோத்திரம் போடு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு மரணம் வரும்போது தான் நம்ம என்ன செஞ்சோங்கிறது அன்னைக்கு தான் கண்ணுக்கு முன்னாடி வரைக்கும். தேவன் சொல்லி ஒரு காரியம் நம்ம செய்யவே இல்லைங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திர கர்த்தாவே. கண்கள் திறந்தோம். கர்த்தருக்கான மகிமை உண்டாகாது. தேவனுடைய காரியங்கள்ல ரொம்ப கரெக்டா இருக்கணும். கர்த்தர் சொல்லிதான், நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் சொல்லிதான் நம்ம செய்யறோமா இல்ல கர்த்தர் சொல்லி நம்ம செய்யலையாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோங்கிறத முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தர்கிட்ட கேட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. What I have to do will of the Lord. நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து அந்த மனுஷன்கிட்ட கர்த்தர் அந்த ஊழியக்காரன் கர்த்தர் பேசும். கர்த்தர் பேசி அந்த காரியத்தை செய்யும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். கர்த்தர் சொல்லி செஞ்சா அது பிதாவின் சித்தமாய் மாறுகிறது. கர்த்தர் வந்து நம்ம கிட்ட பேசுற அளவுக்கு நம்ம இருக்கணும். முதல்ல கர்த்தர் வந்து நம்ம கிட்ட நம்மளோடு கூட கர்த்தர் பேசுகிற அளவுக்கு நாம் இருக்க வேண்டும். முதல்ல ஏன்னா தேவன் கர்த்தர் பேச வேண்டும், நம்மளோடு கூட அவர் வந்து இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புறது இல்லை, நம்ம விரும்புறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒண்ணே சொல்ல, இந்த 2024 எண்டில் இந்த ப்ராஃபிட் சத்தியம் ஜெரேமியா சொல்றேன், நான் யாருக்கும் இதுதான் வழி, இதுதான் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க கேட்டா கேட்டி போங்க, அதாவது எனக்கு கவலை கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் தான் இந்த செய்தி. ஹல்லேலூயா. 50,000 ஜனங்கள், 50,000 பேரு இல்ல 1,00,000 பேரு சபை விசுவாசி உங்க சபையில இருந்தாலும் சரி, இல்ல 10,000 பாஸ்டர் உங்க பக்கம் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த செய்தி தேவனுடைய செய்தி. கேளு கேளு கேட்டுட்டே இரு. இல்லைன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இந்த ப்ராஃபிட் சத்தியம் தீர்க்கதரிசி சத்தியம் ஜெரேமியா மூலமாய் என்னுடைய வார்த்தையை நான் பேசுறேன், நீ கேட்டியா? கர்த்தர் ஒரு நாளைக்கு கேட்பாரு, வெள்ளை சிங்காசனத்துல நிக்க வச்சு கேட்பாரு, நான் என்ன செய்ய இந்த வருஷத்துல 2024ல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. அதுதான் முக்கியம். இதை ரொம்ப பேரை நீ கேட்கறதே கிடையாது. நீங்க சபை வந்து பெருசா அதாங்கன்னா சபை வந்து நல்ல பெரிய சபையா இருக்கணும், நிறைய அப்படியே ஆத்துமக்கள் நிறைய வந்து உட்காந்துருக்கணும், அப்படியே போய் ஏறிட்டு அப்படியே இப்போ ஜம்முன்னு அப்படியே பிரசங்கம் பண்ணணும், வேகத்தை அப்படியே திருப்பி வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஊழியத்திற்கு ஒரு பாஸ்டருக்கு உருவம் அது. சபை இருந்தால் தான் பாஸ்டர் இருக்கணும், சபை இருக்கணும், அவங்க தான் ஊழியக்காரங்க. சபை இருக்கணும், பெரிய கார் இருக்கணும். இந்த பக்கம் அப்படி பார்த்தோம்னா இங்க ஒரு 10 இங்க ஒரு 50 பாஸ்டர் உட்காந்துருக்கணும், அப்படி இப்படி பார்த்தோம்னா இங்க ஒரு 50 பாஸ்டர் உட்காந்துருக்கணும். தன்னை வெளிப்படுத்தக்கூடாது. இது கடைசி காலம். எல்லாருக்குமே சொல்றேன், நான் சொல்லல, தேவன் சொல்றாரு, என்ன நீ வெளிப்படுத்து. கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், பணத்துக்காக நீ ஒரு காரியம் செய்யாத. பணம் வேணும், எனக்கு வீடு கட்டணும், பெரிய சபை கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், இதெல்லாம் நினைக்காதீங்க. உலக பிரகாரமான காரியங்கள், பணம், பதவி, இதெல்லாம் தேவையே இல்லை. இயேசு வேணுங்கிற, இயேசு வேணும் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பணம், காசு, பதவி இதெல்லாம் தேவையே இல்லவே இல்லை. உன்னை வந்து தேவன் உருவாக்குவதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. எவ்வளவு போய் பேக்கப் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
தன்னை தன்னை உருவாக்க வேண்டும் ஆண்டவருக்கு. மற்றவர்களுக்கு நாம் போதிப்பதை விட தேவன் இந்த 2024 தனக்கு போதிப்பதற்கு ஒப்பு கொடுங்க. கத்துக்கிறதுக்கு பாருங்க, ஸ்டூடெண்ட் தான் எல்லாருமே. சீஷத்துவம் தான் மெயின், டிசைபிள் சீஷத்துவம் தான் முக்கியங்கிறதால புரிஞ்சுக்கணும். கடைசியில் ஒரு நாளைக்கு கர்த்தர் கேட்பார், நான் சொன்னா நீ கேட்கவே இல்லை அப்படிம்பாரு. தேவரகம் அப்படிதான். கர்த்தர் சொன்னதை என்ன, கர்த்தர் சொன்னாரு போய் கொண்டு வந்தான். ஆனா கொண்டு வந்து நான் என்ன செய்வேன்னு கேட்கவே இல்லை. ஆதியாகமத்தின் புத்தகம் 15 எடுத்து வாசி பாருங்க. அவனுக்கு ஏற்பட்ட நிலைகள் என்னங்கிறத நான் நம்ம நினைக்கணும். இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளார தேவனுடைய பெட்டி வருவதற்கு முன்பதாக ஒரு ஆயத்தம் இல்லை, ஒரு ஆயத்தமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக பாப்பா ஒரு ஆயத்தமே இல்லை. அதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும். அதற்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபிக்கவில்லை. போய் எடுத்துட்டு வந்தாங்க ஊசாவை, என்ன பண்ண கர்த்தர் கொன்று போட்டாரு. இன்னைக்கு அப்படிதான் நடக்க போகுது. ஆரவாரத்தோட இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம், பயங்கரமா பூரிப்பும் ஆர்ப்போட மேல தாளங்களோட பயங்கரமா கர்த்தருடைய ஏதாவது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள தேவனுடைய பெட்டி உள்ள வரப்போது சொன்னோடனே என்ன சந்தோஷம். கர்த்தருடைய பெட்டி உள்ளே வரவே இல்லை. ஒழுங்குனா ஒழுங்கில்லாத இடத்துல தேவன் வரவே மாட்டாரு, உள்ள வரவே இல்லை. ஒரு ஒழுங்கு வேணும். ஒழுங்கு இருந்தா தான் எல்லாமே நடக்கும். ஒழுங்கே இல்லை. நீங்க சபைக்குள்ள போகும்பொழுது காலை கழுவிட்டு போகணும், பரிசுத்தமா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, தப்பான எண்ணங்கள் நினைக்கக்கூடாது, உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அந்த கான்செப்டே இன்னைக்கு இல்லவே இல்லை. நீங்க நம்மளை வெளிப்படுத்துறோம். வெளியில போய் நம்ம பயங்கரமான, அப்படி பயங்கரமான பெரிய அதனோட நம்ம பெரிய பயங்கரமான ஆளு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை. யார் இந்த காலத்து இந்த உலகத்துல யாரும் பெரிய ஆளே கிடையாது, பெரிய பாஸ்டர் கிடையாது, பெரிய பூஸ்டரும் கிடையாது. கர்த்தரை தவிர யாருமே கிடையாது. இயேசுவை தவிர யாரும் நல்லவங்களே கிடையாது. ஒன்னெல்லாம் தெரிஞ்சுங்க, நீங்க ஜனங்கள்கிட்ட பேசுறத விட தேவன்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. போய் தனியா உட்காந்துங்க. தனியா உட்காந்து முழங்கால ஒரு தேவ மனுஷன், அவங்க யாராவனா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒரு நல்ல தேவ மனுஷன் முழங்க பேச மாட்டாங்க, முழங்காலே நிற்பாங்க, ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் தேவ மனுஷன். இல்லைன்னா பேய், பிசாசின் தூதன் அர்த்தம். நல்ல தேவ மனுஷன் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. நிக்கிறேன், என்ன நீங்க பாருங்க. என்ன நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? நான் பார்க்குறேன், பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, காலங்கள்லாம் எதுவுமே இல்லை. போய் கதவை மூடிட்டு பேசாம நான் என்ன செய்ய சித்தமா தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் அவர் என்னை உருவாக்க வேண்டும், நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் தன்னை விட்டு பிரியும் பொழுது பாடம் கற்றுக்கொண்டு கற்றுக்குள்ள உருவாக்கப்பட்டு அப்படியே கற்றுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருந்து அவருடைய சித்தத்தை செய்து அப்படியே மேல போனிக்கிறேன். உங்க ஜீவன் வெளியில போறதுக்கு முன்னாடி நீங்க உருவாக்கப்பட வேண்டும். தேவன் சொல்றதை செய்துதான் பிறந்திருக்கீங்க. அவ்வளவுதான். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. பணம், காசு, அது இது, BMW கார்ல இருந்து பெரிய சபையில இருந்து மனைவி பிள்ளை ஒண்ணுத்தையும் கொண்டு போறதில்லை. இதை தெரிஞ்சிச்சுன்னா சூப்பரா இருக்கும். உலகத்துல நல்லா சாப்பிடணும், நல்லா திருப்தியா இருக்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும், மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதுக்குதான் சபைக்கு போறாங்க. ஆனா தேவராஜ்யம் போகணும், கர்த்தருடைய வார்த்தையில கைக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும், கட்டளையில கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக சபைக்கு போறதே கிடையாது. அற்புதம் நடக்க வேண்டும், நல்லா சாப்பிடணும், நல்ல மனைவி நல்லா இருக்கணும், நல்லா பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அப்படி இடம் வாங்கணும், பெரிய காலேஜ் கட்டணும், ஹாஸ்பிட்டல், இதுக்கு தான் போறாங்க, சபைக்கு போறாங்க. திருந்துங்க தயவுசெய்து. கர்த்தருக்கு கடமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னாக்க, கர்த்தரை மையப்படுத்துறதுல முதல்ல இருங்க. நல்ல தேவ மனுஷங்க தேவனோடு கூட உறவாடி கொண்டே இருப்பாங்க. அவங்க தான் தேவ மனிதர்கள். அதை விட பெரிய வேலை எந்த வேலையும் கிடையாது. வேதத்தை வாசிக்கவும், அதை கை கொண்டு நடக்கவும், ஜெபிக்கவும்,
கர்த்தர் சொல்றதை காதில் கேட்டு அதன்படி செய்யவும் இதுக்கு தான் நம்ம திறந்துருக்கோம். அது தெரியாம நம்ம போய் மற்றவங்களுக்கு போதிக்கணும், அதை பெரிய ஆளாகணும், இதை பெரிய ஆளாகணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் சொன்னாரா 3 நாள் மீட்டிங் போடு, இதை பண்ண அதை பண்ண, கர்த்தர் காதல் பேசினாரா? பொய் சொல்லக்கூடாது, அபத்தமா பொய் சொல்லக்கூடாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ரொம்ப தெளிவா எழுதிருக்கு. கர்த்தர் சொல்லாம பொய் சொல்றது, இதோட விட்டுறணும் எல்லாத்தையும். ஆண்டவரே, கடந்த வருஷத்துல நான் ரொம்ப ஒரு நாளைக்கு போன் எடுத்தேன்னா அத்தனை பொய் சொல்றேன். ஆண்டவரே, எழுதி வைங்க, எத்தனை பொய் பேசுறீங்க எழுதி வைங்க. அப்படியே ஒரு ஊழியர்கள்லாம் பார்த்துட்டாக்க அங்கே ஒரு 3 நாள் மீட்டிங் போட போகிற கர்த்தர் வந்து என்கிட்ட வந்து பேசாத அப்படியே அது பொய் பேசாத திருந்துங்க. அவனே ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். இது கடைசி காலம், எச்சரிப்பின் சத்தம். இந்த காலத்துல கர்த்தரோடு கூட இருந்து முழங்கல் படிக்கிட்டு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்னு சொல்றேன். கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஜனங்களுக்கு முன்பதாக வேதத்தை படித்து அதை சொல்லணும், பிரமாணங்களை சொல்லணும், கட்டளைகளை கற்பனைகளை சொல்லணும், பரலோகத்துக்கு போற வழியை காட்டணும். நம்பர் 1 ஜனங்களுக்கு என்ன சத்தியம் தேவை. 2வது பிதாவின் சித்தம் தேவை. இதை ஊழியக்காரங்க சொல்லணும். ஊழியக்காரங்க சபையில் என்ன பண்ணணும், பெரும்படுத்திக்கணும். நல்ல நீண்ட நேரம் 10 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். உட்காந்துருக்கணும், சாம உட்காந்து நான் என்ன செய்ய சித்தமா இருக்கான்னு சொல்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் பேசுவார். இதை யாரும் நீங்க கேட்கறது கிடையாது. 2024ல தேவனுடைய சத்தம் அது. திஸ் இஸ் காட்ஸ் சவுண்ட். தேவனுடைய சத்தம். கர்த்தரை ஃபாலோ பண்ணுங்க. தனிமையாக உட்காந்து ஜெபிக்க பாருங்க. மக்களோட பேசாதீங்க, மனுஷனோட பேசாதீங்க, கர்த்தரோட பேச கற்றுங்க. பிரைஸ் லார்ட். அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ப்ராஃபெட் சத்தியம் ஜெரேமியா. பிரைஸ் லார்ட். பகலென்றும் பாராமல் இரவென்று பார்க்காமல், பகலென்று பாராமல் நெடுந்தூரம் செல்கின்றேன், இரவென்று பார்க்காமல் அழுகின்றேன். பகலென்று பாராமல் இரவென்று பார்க்காமல் நெடுந்தூரம் செல்கின்றேன், உமது சமூகத்தில் இருக்கின்றேன், உமது சமூகத்தில் அழுகின்றேன், உம்மை என்றும் நான் தேடுகின்றேன், உம்மை என்றும் நான் தேடுகிறேன். ஹல்லேலூயா. இரவோடு இரவாக உம் சமூகத்தில் என்னை இழுத்துக் கொள்ளும், சேர்த்துக் கொள்ளும். இரவோடு இரவாக உம் சமூகத்தில் என்னை இழுத்துக் கொள்ளும், சேர்த்துக் கொள்ளும். நெடுந்தூரம் வருகின்றேன், உம்மை நான் தேடி, இரவோடு இரவாக என்னை சேர்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிறவங்க எல்லாருமே மனம் திரும்பும்படியாக அநேக ஊழியர்கள், பிசாசால கட்டப்பட்ட ஊழியர்கள், ஆண்டவரே பிசாசு வலை போட்டு சிக்க வைத்திருக்கிற அந்த ஊழியர்களை எல்லாம் கர்த்தர் விடுவிக்கும்படியாக deliver them by your fire, by your glory, Lord. Hallelujah. ஆண்டவரே, மாம்ச போராட்டங்கள், மன போராட்டங்கள், ஆண்டவரே பிரச்சனைகள், ஆண்டவரே ஹalleluya, எல்லாத்தையும் விடுவியும் ஆண்டவரே, டெலிவர் பண்ணுங்க தாவே. மாம்ச சிந்தனைகள், பண சிந்தனைகள், உலக பிரகாரமான காரியங்களை சிந்திக்கக்கூடிய ஊழியர்களை கர்த்தர் விடுவிக்க முடியாது. 2024ல God deliver them, Lord. Hallelujah. Oh Lord, break all the demon feathers in the name of the Lord Jesus. Mighty, pour out of your spirit, pour out of your fire them, Lord. Hallelujah. Oh, fire everyone must be. Hallelujah. Shakaraba. கர்த்தருடைய ஆவி இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, அசுத்த ஆவிகள் வெளியே புறப்பட்டு போ. ஓ பாலா ஷக்கரபா, இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே. ஹalleluya. ஷக்கர தேவனுடைய அக்கினி இறங்கி ஆண்டவர் இந்த செய்தி மூலமாய் கிரியை செய்வதாக. பஹனா சங்கரா ரிபி கபா ஷக்கரபா, அசுத்த ஆவியின் கோட்டைகள் நொறுக்கப்படுவதாக ஆண்டவரே.
அசுத்தாவின்ல ஆண்டவரே வலைக்குள்ள சிக்கியிருக்கிற ஊழியர்களை கர்த்தர் விடுவிப்பீராக. ஓ டெலிவர் ஹிம் லார்ட், டெலிவர் தேம் பை யுவர் ஹேண்ட். ஓ Holy Spirit Lord, hallelujah, mighty in the name of the Lord Jesus. Hallelujah, hallelujah. இந்த எலும்புகள் என்னை உயிர்ப்பிக்கும்படியாக தேவனுடைய ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் செய்தியை கேட்கிற எல்லாரும் தேவனுடைய ஆண்டவர் சட்டத்திற்குள்ளாக, தேவனுடைய பிரமாணத்திற்குள்ளாக வரும்படியாக தேவனுடைய ஆவி இறங்கி, கர்த்தருடைய ஆவி இறங்கி கிரியை செய்வதாக அவங்களுக்குள்ள கிரியை செய்வதை சொல்லியிருக்கிறாங்க. 2024 அவர்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து 2025 எல்லாரும் மணந்திருந்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாகும்படியாக, உருவாக்கப்படும்படியாக இந்த ஊழியர்களுக்கு விசுவாசிகளை ஒப்புக்கொள்கிற ஆண்டவரே வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஜீவன் நாமத்தில்